சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. கரப்பான்பூச்சி கட்சி பேரணியில ஈடுபட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தின் வடக்கு வாயில் மூடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் துணை ராணுவம், போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று காலையே கரப்பான்பூச்சி கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினார்கள். இந்த நிலையில நாடாளுமன்ற வளாகத்தில் துணை ராணுவம் மேலும் போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடக்கு நுழைவு வாயில் மூடப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி மேற்கொண்டிருக்கும் நிலையில இந்த நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில முன்னெச்சரிக்கையாக நாடாளுமன்ற வடக்கு நுழைவு வாயில் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினரெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நெருங்கிய நிலையில இந்த நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நெருங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயில் மூடப்பட்டிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில நுழைவு வாயில் மூடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலை முதலே கரப்பான்பூச்சி கட்சியினர் பேரணியை மேற்கொள்ள இருந்த நிலையில காலையே தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பரபரப்பான சூழலை தொடர்ந்து நிலவி வருகிறது. துணை ராணுவத்தினரும் போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லாம் அதிக அளவில் திரண்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? ஏன்னா நுழைவு வாயில நெருங்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. இதனால என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது போலீசார் தரப்புல? மேலும் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். நாடாளுமன்ற சாலை என்பது பழைய நாடாளுமன்றத்தின் வடக்கு வாசலை நோக்கி இருக்கக்கூடிய சாலையாகும். இன்று காலை முதலே சுமார் 20,000 பேருக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள், குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பிரம்மாண்டமான பேரணிக்கு இன்று திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டங்கள் இந்த நுழைவாயில் பகுதியாக அருகே வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கதவுகள் என்பது மூடப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையினர் மற்றும் டெல்லி காவல்துறையினர் ஏராளமான எண்ணிக்கையில் காலை முதலே குவிக்கப்பட்ட நிலையில் இந்த நாடாளுமன்ற சாலையை நோக்கி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கைக்காகவே இந்த வாயில் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எப்போதுமே அந்த வாயில் என்பது மூடப்பட்டே இருக்கும். இப்போது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளதால் இன்று காலை நாடாளுமன்றம் வழக்கம் போல செயல்பட தொடங்கிய நிலையில் இந்த பேரணியை தொடர்ந்துதான் இந்த நாடாளுமன்ற வடக்கு வாயில் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.